என்ன பொறுத்தவரைக்கும் படம் வந்து பிலோ ஆவரேஜ். என்ன பிலோ ஆவரேஜ் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவது ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்படியே கொஞ்சம் உப்பேத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தா வண்டி நகரல. நம்ம தான் கயிறு கட்டி இழுத்துட்டு போறோம் படத்த. அந்த மாரி இருக்கு ரொம்ப மோசமா. கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ்னு சொன்னா கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்டண்ட் போர்ஷன் படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் குறிப்பா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். மத்தபடி அபிராமியோட கெமிஸ்ட்ரி, கமல் சார் அபிராமி கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் திரிஷாவோட கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவ்னா படத்தோட ஸ்டோரி. அது படத்தோட நெகட்டிவா போயிடுச்சு. அவ்வளவுதான். ரொம்ப ஒரு அதர பழசான கதை. எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே கிடையாது. நேர் ரோட்ல போயிட்டு இருக்க வண்டி. ஸ்பீட் பிரேக்கர் இல்லாத ரோட்ல போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் போயிட்டு இருக்க வண்டி. கொஞ்ச நேரத்துக்கு மேல வண்டி ஓட்டுறவனுக்கு தூக்கம் வந்துரும். ஏதாவது ஒரு டர்ன் தான் அவன் முழிச்சு பார்ப்பான். அவன் தூங்கிடுவான்ற மாதிரி அந்த படம் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் நிறைய லாஜிக் மிஸ்டேக். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் லாஜிக் மிஸ்டேக்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு படம் எப்படி போகுது அவ்வளவுதான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். பட் நம்ம வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்துக்கு அசோக் செல்வன் எதுக்குன்னு ஒரு பெரிய கேள்வி வரும். படத்துல வில்லன் ரோல் ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த மாதிரி பல கேள்விகள் இந்த படத்துல இருக்கு. எஸ்டிஆரா கமல்ஹாசனா யார் நல்ல ஆக்டிங்னாக்கா கமல்ஹாசன் சார் தான். எஸ்டிஆர் தான் இந்த படத்தை பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது. எஸ்டிஆருக்காக தான் அப்படின்னு சும்மா அவரோட லுக் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. அவ்வளவுதான் சும்மா அவரை போட்டுருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. எஸ்டிஆருக்கான ஸ்பேஸே கொடுக்கலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரே விஷயம் தான். இந்த படத்துல எஸ்டிஆர் வந்து வில்லன் கதாபாத்திரம். ஹீரோ கிடையாது. வில்லன். 2 ஹீரோ கிடையாது. கமல்ஹாசன் வந்து ஹீரோனா எஸ்டிஆர் வில்லன் இந்த படத்துல. பட் இந்த படத்தை அப்படி ட்ரீட் பண்ணல. எஸ்டிஆர் வந்து நம்ம நியாயமா பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்கும்போது நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்னாக்கா கமல் சார் எஸ்டிஆர் கொல்லணும் தான் நம்ம மனசுல இருக்கும். ஆனா எஸ்டிஆர் கமல் அடிக்கும் போது விசில் அடிச்சிட்டு இருக்காங்க மக்கள். புரியுதா இல்லையா? அப்ப அவங்க வந்து பாக்குற பார்வை எப்படி இருக்குனாக்கா எஸ்டிஆர் அவருக்காக மட்டுமே பாக்குறோன்ற மாதிரி பாக்குறாங்க. அப்படி கிடையாது. எஸ்டிஆர் தான் இதை பண்ணணும்னு கிடையாது. வேற யார் வேணா பண்ணிருக்கலாம். 2-3 நாளைக்கு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ஊழையிட்டு படத்தை ஓட வைப்பாங்க. 3 நாளுக்கு மேல ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும்ல. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. படம் வந்து ஒரு வாரம் தாண்டுமான்றதே ஒரு கேள்விக்குறி தான். ரொம்ப மொக்க தான் இந்த படம். அதாவது நீங்க ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா கமல் சார் வந்து ஒரு மாநிலத்துல ஒரு படம் ஓடுனா அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு இந்த படத்தை. ஒரு மாநிலத்துல ஒரு படம் ஓடுச்சுனாக்கா அது எவ்வளவு கோடி கணக்குல வசூல் தரும் நமக்கு தெரியும். ஒரு மன்னிப்பு கேட்கறதால ஏன் ஒரு கோடி கணக்குல வர நான் அப்படியேப்பட்ட மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்காருன்னா இதை வந்து கௌரவமா நாங்க நினைக்க மாட்டோம். நீ கௌரவம் பாக்குற நடிகர் கமல்ஹாசன் சார் எல்லாம் கிடையாது. நீ வேற யாரா சொல்லி நாங்க ஒத்துக்கிறோம். கார்த்தி வந்து மெய்யலகன் படத்தப்போ மன்னிப்பு கேட்கும் போது ஹைதராபாத்ல லட்டு பத்தி பேசும்போது நாங்க கண்டனம் தெரிவிச்சோம். ஏன் மன்னிப்பு கேட்கற? என்ன நீ தப்பா பேசு? ஆங்கர் கிட்ட கேள்விக்கு வேண்டாம்னு சொன்னது ஏன் நீ சொன்ன? ஆனா இன்னைக்கு கமல் சார் கிட்ட தாராளமா இவர் கேட்கலாம். ஏன்னா இவருக்கு தேவைப்படும் போது எம்பி சீட்டுக்காக குனிறாரு நிமிர எல்லாம் பண்றாரு. அங்க ஒரு கோடி கணக்குல படம் கலெக்ஷன் ஆகும்னா தாராளமா பண்ணலாம்னு போது ஆனா அவர் அதையும் கூட பொருட்படுத்தாம தேவையில்லை மன்னிப்பு கேட்டுதான் ஒன்னா ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணும்போது நாங்க அங்க சுதாரிச்சோம். ஒருவேளை படம் கேவலமா இருக்கு போல, படம் மன்னிப்பு கேட்கறதால ஓடுனாக்கா பரவாயில்ல, படம் ஓடாதுன்னு தெரிஞ்சு ஏன் மன்னிப்பு கேட்கற மாதிரி இருந்துச்சு. அவனுங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப புரியல, இப்ப புரியுது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படிதான் இருக்கு படத்துல. த்ரிஷா, அதாவது படத்துல காமெடி இல்ல, படத்துல த்ரிஷா வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. அதாவது பொண்டாட்டியா இல்ல போண்டாட்டியான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு த்ரிஷாவை யூஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட கதையை என்னன்னாக்கா எவ்வளவு நாள் கமல் வச்சிருந்தாரு த்ரிஷாவை, இனிமேல் சிம்பு வச்சுக்கிறதா கதை. யாருக்கு த்ரிஷான்றதான் படத்தோட கதையை. வேற ஒண்ணுமே கிடையாது. அதையும் பாவம் கடைசியில போட்டு தள்ளிட்டாங்க. ரொம்ப வருத்தமா போச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. த்ரிஷா மார்க்கெட்டை உழட்டி விடுறதுக்காகவா என்னன்றது தெரியல. அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு இதுவா எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு கதாபாத்திரமா பாக்குறோம். அட்லீஸ்ட் அதையாவது ஒழுங்கா பண்ணி பார்த்தா ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கு. அது நல்லா பாருங்க, த்ரிஷா வந்து கமலை நினைச்சிட்டு இருக்குது, கமலை தான் உயிரா நினைச்சிட்டு இருக்குது. இவன் வந்து கொண்டு வந்து என்ன பால் சீரழிச்சிட்டான் அப்படின்னு இவன் மேல கோவத்துல இருக்கணும். யாரும் நியாயமா பார்த்தா சிம்பு மேல த்ரிஷா கோவத்துல இருக்கணும். ஆனா சிம்பு கிளம்பும் போது எங்க உங்க பாஸ்போர்ட்டை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னும் போது அப்பதான் எங்களுக்கு கோவம் வருது. நீ ஆளா ஐட்டமா இது அப்படின்னு ஒரு கோவம் வருது. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ப்ராப்பரா வடிவமைக்காம ரொம்ப சொதப்பிட்டாங்களோன்னு தோணுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எதை மாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கமல்ஹாசன் பதிலா யோகி பாபு போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரிங்க, இந்த படத்துல இது இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாக்கா இந்த படமே வராம தான் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சு. மொத்த படமே சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை பிரதர். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். பட் நம்மள மாதிரி ஆளுகள்லாம் வந்து லாஜிக் மிஸ்டேக் ஊர்பட்டது இருக்கும். அதெல்லாம் வந்து பெரிய கேள்விகள் வரும் நம்ம மைண்டுக்குள்ள. படம் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு 5 பாட்டுக்கு பணம் கொடுத்துறாங்க. 5 பாட்டை பண்ணிட்டாப்ல. எங்க சொருவதான் தெரியாது. கழுத்துல ஒண்ணு கடவால ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சாவுல ஒண்ணு கல்யாண வீட்டுல ஒண்ணுன்ற மாதிரி எங்கெங்கயோ சொறி வச்சிருக்காப்ல. ஒரு சில பாட்டு ரசிக்க முடிஞ்சது. ஆனா சொல்ல ஜிங்குசாம் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் மெட்டீரியல் நல்லா இருந்து என்ஜாய் பண்ற மாதிரி. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல இந்த சாங் நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி வேற எந்த சாங்குமே செட் ஆகல கரெக்டா. சுகர் பேபி சாங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா படத்துக்கு எதுக்குறாங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஜெயில உட்காந்து பாத்துட்டு இருக்காப்ல, டேப்ல உட்காந்து சுகர் பேபி பாட்டை. நாங்க இந்த ஜெயில உட்காந்து பாக்குறோம், அவர் அந்த ஜெயில உட்காந்து பாக்குறாரு. அது ஏங்க ஒரு பாட்டு நீங்க எடுக்கிறீங்கன்னா பாக்குறவனுக்கு கனெக்ட் ஆகணும். ஓகே, அந்த பாட்டு சூப்பர். சும்மா நான் பேமெண்ட் கொடுத்தாங்கன்னு பாட்டை போட்டு வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் நல்லா இருக்கு, ஜிங்குசான் சாங் நல்லா இருக்கு. இதை தாண்டி வேற என்ன நல்லா இருக்கு? தேவையில்லை. சும்மா அப்ப பேமெண்ட் இன்டர்வல் பிளாக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி மியூசிக் ஓடிட்டு இருக்குது படத்துல. இன்டர்வல் பிளாக்ல எல்லாம் ஹாலிவுட் ரேஞ்சில் ட்ரை பண்றோன்ற பேர்ல ஒண்ணு பண்ணி நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளவு இதுவா இருக்கு. அதாவது ஒரு சீன் போயிட்டு இருக்கு, அந்த சீன்ல எமோஷன் ஒர்க் ஆகணும். ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு பார்த்தா மியூசிக் தனியா தெரியும். தனியா வந்து இந்த சங்கியோட கொண்ட தெரியும் இல்லையா, வடிவேல் கொண்ட, அந்த மாதிரி மியூசிக் தெரியும். என்னன்னு பார்த்தாக்கா அவர் ஹாலிவுட் ரேஞ்சில் போடுறேன்னு போட்டுருவாப்ல. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். கலாய்க்கணும்னா ஊர்பட்ட மெட்டீரியலுக்கு படத்தை கலாய்க்கிறதுக்கு. படம் வந்து ரொம்ப மொக்க.
சிம்புவையே வச்சு செஞ்சிருக்காங்க படத்துல. ஆசை சொல்லணும், அவருக்கு இருக்க மார்க்கெட்டே வளர்த்தி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லணும்னா. ஓவர ஹைப் கொடுத்தாங்க, அப்பயே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கர்நாடகால ஒரு மன்னிப்பு கேட்காத போது நம்ம சுதாரிச்சிருக்கணும். எதுவுமே இல்லைன்னு உள்ள வந்து உட்காந்தால ஷரான தக்கு வாங்கி போறோம் நம்ம வெளில. கிளைமேக்ஸ் போர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊசி ஒண்ணு குத்துவாங்க, தூக்க மருந்து போட்டா எப்படின்றதுக்குள்ள நீங்க தூங்கிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். யாரு? நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி. அவர் எப்படின்றதுக்குள்ள தூங்குவாருன்னு பார்த்தா போட்டு வாட்டி பரட்டி எடுக்கிறாப்புல, தூங்கிக்கிட்டே அடிக்கிறாப்புல, நின்னுகிட்டு அடிக்கிறாப்புல, படுத்துக்கிட்டு அடிக்கிறாப்புல. அந்த ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பு கூட ஒரு கடத்துல முடியலன்னு படுத்தாப்புல, ஆனா இவரே நிக்கிறாப்புல. அந்த அளவுக்கு இவருக்கு என்ன வயசாகுது? ஏன்னா லாஜிக்கா இல்ல. அதுவும் பார்த்தா ரெண்டு பேரும் மாறி மாறி கோடாரியில குத்திக்கிறானுங்க, கம்பி எடுத்து சொருவிக்கிறாங்க, ஆனாலும் ஏது நிக்கிறானுங்க. இது மாதிரிலாம் பண்ணும்போது யோகி பாபு படம் மாதிரி இருந்து வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க செக்க சிவந்த வானமே 100 தடவை பார்க்கலாம், அப்படி இருக்கு இந்த படம். அவ்வளவு கேவலமா இருக்கு, அவுட் ரேட் ஆயிட்டார், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஏங்க நீங்க ஒரு கதை எடுக்கிறீங்க, அந்த கதையில ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லாம நீங்க ஒரு படத்தை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாக்கா எப்படிங்க உட்காந்து பாப்பா? இன்னுமே வந்து நீங்க அதுக்கு நான் பேசாம பருத்தி மூட்டை குடவுலயே இருக்கலான்ற மாதிரி தானே இருக்கு. இதை எதுக்கடா கொண்டு வந்து போட்டிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப முக்கியம் இருக்கும். கமல் சாரோட ஆக்டிங் பாசிட்டிவ். படத்துல ஆரம்பமே வந்து ரங்கராய சக்திவேல் கோனார் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாப்ல, அதெல்லாம் இவர் சொல்லும் போது பயங்கர பில்டப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டண்ட் போர்ஷன் நல்லா இருந்துச்சு, எல்லாத்தையுமே ஸ்டண்ட் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாமே அங்கங்க இருக்கே தவிர படத்துக்கு என்ன தேவையோ அது சரியா இல்லைன்னு சொல்ல வர்றானு. ஒரு ஸ்கிரீன் பிளேலயும் லேக் இருக்கு, செகண்ட் ஹாஃப் மேல பயங்கரமா. படத்துல ஸ்டோரி ரொம்ப ஆதரப்பழசான ஸ்டோரியா இருக்கு, ரொம்ப முக்கியம் இருக்கு. இந்த மாதிரி தேவையான சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா நீங்க சுவாரஸ்யம் பண்ணாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆக்டிங் நல்லா இருக்கணும், அவர் ஆக்டிங் மட்டும் வச்சு பார்த்துட்டு போக முடியுமா? நாங்க இவர்னா மிஸ்டர் பீனா நான் கேட்கறேன், இவர் ஆக்டிங் மட்டும் பார்த்துட்டு போறதுக்கு. படத்துல கதை வேணும்ல, அது இல்ல. அப்ப படம் மொக்கதான். எல்லாமே இருந்தா கூட படத்துல கதை இல்லையா, அப்புறம் எப்படி அதை பார்க்க முடியும்? பழைய சோத்துல உப்பு இல்லாம சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல, படம் மொக்க.